சார் சத்தப்பட சொல்லாதீங்க, ஓப்பன் ஆடியோ சொல்லுங்க சொல்லுங்க. கோகுல மக்கள் கட்சி என்ற மகத்தான இயக்கத்திற்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று மாவட்டம் முதல் ஒன்றிய கிளை வரை புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு போதுமான வேலைவாய்ப்பு கல்வி நிறுவனங்கள் தனியாரிடத்தில் இருந்தாலும் போதுமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த நிலை இருக்கின்றது. இதை ஆளுகின்ற ஆண்ட கட்சிகள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அதேபோல் தமிழகம் முழுவதும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு துருப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாதவ பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் 35 ஆண்டுகளாக தமிழகத்தில் 2 தலைமுறை கல்வியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை போக்குகின்ற வகையில் இன்றைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்கினால்தான் உண்மையான சமநீதி கிடைக்கும் என்று நாங்கள் பல்வேறு தரப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி பல கோரிக்கை மனுக்களை வழங்கியும் கூட ஏனோ தெரியவில்லை, அவர்கள் கண்டும் காணாதமாக மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் தளபதியார் அவர்களிடத்தில் வைக்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோள், மாநில அரசே இதை நடத்த முடியும். அதற்கு தேவையான கள ஆய்வுகளை ஒரு IAS படித்த மூத்த அதிகாரியை நியமித்து இதற்கு தேவையான புள்ளி விவரங்களை கணக்கில் எடுத்து எந்தெந்த மக்கள் என்னென்ன நிலையிலே வறுமை கோட்டு கீழவும் கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்காமல் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை முழு விவரத்தை கண்டறிய வேண்டும் என்று கோகுல மக்கள் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையிலே அந்தந்த மக்களுக்குரிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அந்தந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோகுல மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் இன்று தமிழகத்தில் அரசியலில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சிகள் அந்த கட்சியில உழைத்திருக்கின்றவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதில்லை. இதையெல்லாம் இந்த மக்கள் மிகப்பெரிய அளவிலே வருந்தி இன்று பெரம்பலூர் மாவட்டம் போல தமிழ்நாடு முழுவதும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், இப்படி ஏராளமான பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, இப்படி அனைத்து மாவட்டங்களிலும் கோகுல மக்கள் கட்சி இன்று வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. வலுப்பெற்று செயல் வடிவத்திலே என்று நீங்கள்லாம் கள ஆய்வு பார்த்திருப்பீர்கள். அது இன்று மட்டுமல்ல, இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு மகத்தான இயக்கம் கோகுல மக்கள் கட்சி என்பதை உங்கள் வாயிலாக ஆளுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனோ தானோ என்று இந்த மக்களை உதாசனப்படுத்திவிட்டு யாரோ ஒருவருக்கு இருவருக்கு எதையோ நாம் கொடுத்து விட்டோம் என்று பெருமிதம் கொள்வதால் வெற்றி தோல்வி உங்களுக்கு தான் பாதிக்கும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். எங்களுக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது. நாங்கள் யாரையும் உதாசீனப்படுத்தியவர் கிடையாது. எங்களால் எல்லோருக்கும் நன்மைகள் பயக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் நாங்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து வாக்கு வங்கியை பெற்று தந்திருக்கின்றோம்.
ஆனால் எங்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்துவதும் எங்களை ஓரங்கட்டி விடுவதும் இவர்களுடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்க்காமல் ஆட்சியை நகர்த்தி கொண்டு போவதும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கோகுலம் மக்கள் கட்சியில் இருக்கின்ற இந்த 17,50,000 உறுப்பினர்கள் கொண்ட வலுவான ஒரு கட்டமைப்போடு இருக்கின்ற இந்த மக்களுடைய கோரிக்கை. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சேகருக்கான கோரிக்கை அல்ல. இந்த சமூக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் பேச மறுக்கிறார்கள்? மற்ற சமுதாயங்களில் இது போன்ற நிலைகள் இருக்கின்றதா? மற்ற சமுதாயங்களில் இன்னைக்கு அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகள் இந்த மக்களிடத்தில் வந்து சேருகிறதா? இவர்கள் என்ன பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள்? இவர்கள் என்ன வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்கின்றார்கள்? எதை கொடுத்து விட்டீர்கள்? எதனால் இது சரி செய்யப்பட்டது? எப்படி நீங்கள் இப்படி கருதுகிறீர்கள்? இது எப்படி உண்மையான சமூக நீதி ஆகும் என்கின்ற கேள்வி கணைகளோடு எங்கள் மக்கள் எங்களை துளைத்தெடுக்கின்றார்கள். அழுகின்ற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பதை போல இன்று யாரெல்லாம் தடியெடுத்து தன் போராட்ட களத்துக்கு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்குகின்ற அரசாங்கங்கள் ஏன் யாதவர்களை தமிழகத்தில் வஞ்சிக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் எங்களிடத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இந்த கேள்விக்கெல்லாம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் விடை தர வேண்டும். நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும். ஆட்சியாளர்கள் தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு ஒரு குழுவை போட்டு இதை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயாக கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. வணக்கம். கேள்வி இருந்தால் நீங்கள் கேள்வி.